ராமசாமி மையப்பன், நீங்க எப்படி முதல்ல இந்த தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாட்டை பாக்குறீங்க? இதுல விஜயோடைய ஸ்பீச் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதா? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு எடப்பாடியார் சொல்ற அந்த இடத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து மதுரையில இருந்து பேசியிருக்காரு. அதுல நீங்க தாக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். எடப்பாடியார் அவர்கள் வந்து பேசும்போது இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது நம்ம கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா, கூட்டம் வந்து அதனால் மகிழவில்லை, அதனால எங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு இருக்க கூட்டத்துல இருந்து வந்த மாதிரி தெரியவில்லை. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவர் வந்து எப்பவுமே விஜய் அவர்கள் வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு குட்டி ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதில் மக்களுக்கு ஒரு தாக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மக்களோட தேவை என்ன, அத்தியாவசிய தேவைகள் என்ன, அன்றாட தேவைகள் என்ன, அதற்கப்புறம் முன்னாடி ஆட்சியில் இருந்தவர்கள் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணி என்ன டெலிவர் பண்ணியிருக்காங்க, என்ன டெலிவர் பண்ணல, அதை இவரால என்ன டெலிவர் பண்ண முடியும், எப்படி டெலிவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் வந்து முக்கியமா 2 அரசியல் தலைவர்கள், சினிமாவிலிருந்து வந்தவர்களை பற்றியும் பேசியிருக்கிறார். மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், மண்மிகு விஜயகாந்த் அவர்கள், இவர்களை பத்தி பேசும்போது அதுல கம்பாரிசனுக்கு என்ன மறந்துடுறாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து சினிமால இருந்து அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி மக்கள் தொண்டு எவ்வாறு ஈடுபட்டிருந்தார், அப்புறம் அரசியல்ல எவ்வாறு ஈடுபட்டிருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத ஒன்று மறந்து விட்டார். அதை இன்னைக்கு அவர்களோட கட்சியை பத்தி, தாவேகா பத்தி பேசும்போதும் அவர் வந்து அந்த ஒரு பாயிண்டா அட்ரஸ் பண்ணல. 2வது, மக்கள் வந்து என்னை நடிகராக மட்டும் பார்க்கிறார்கள், நடிகராக மட்டும் பார்க்கல, நீங்க அரசியல் இறங்கிட்டீங்க, வனத்துக்கு ஆதரவு, அரசியல் அனைவருமே இறங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு டெமோக்ரஸி, எல்லாருக்கும் அந்த பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ரைட் இருக்கு. ஆனா நீங்க வந்து மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும், நான் என்ன செய்வேன் அப்படின்ற சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கும் பயந்து அஞ்சி நீங்கள் மக்களை நேரடியாக சந்திக்க தயாராக இல்லை. ஒரு மேடையில அது அந்த புள்ளி எப்படி சொல்றீங்க நீங்க? மக்களை சந்திக்க அஞ்சுறாருன்னு எப்படி சொல்றீங்க? இனிமே மக்களுக்காகத்தான் மக்களை இனிமேல் நான் சந்திப்பேன் அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்ந்துட்டார் இல்லையா? அதை தாண்டி பாஜகவை தொடர்ச்சியாக முதல் மாநாடு, தற்பொழுது மாநாடு, அவர் சார்பாக வெளியிடக்கூடிய அறிக்கைகள் எல்லாத்திலையும் மத்திய பாஜகவையும் மாநில திமுகவையும் கடுமையாக விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இல்லைங்க, வித்தியாசம் இருக்கு. நான் கூட தொலைக்காட்சியில வந்து நான் வந்து விமர்சகராக நான் பல விதத்தை சொல்கிறேன். நான் ஒரு கட்சியை எடுத்து நடத்திவிட முடியும், அந்த கட்சியில் நான் தேர்ச்சி பெற்று விடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எனக்கே கிண்டலாக தான் தெரிகிறது. இவருக்கு வந்து அதோட அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பொசிஷன் அவங்க மெயின்டைன் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு நோக்கம் எடுக்கிறாங்கன்னா, மக்கள் வந்து அவரை மாற்றம் கொண்டு வருவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை வர வேண்டும்னா மக்களுக்கு அந்த பார்வை என்ன அப்படின்னு அவர் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மேடையை போட்டு கூட்டத்தை கூட்டி அவர் பேசணும் அப்படின்னா பலர் அதை செய்திருக்கிறார்கள். முன்னாடி அந்த இன்ஸ்டியூட்ல செஞ்சு நம்ம வந்து அவர்களோட ரிசல்ட் என்னவா இருக்கும், நம்ம கமல்ஹாசன் கொண்டு பலரை வந்து போன ஒரு 10 ஆண்டுகள்லயே நம்ம பார்த்திருக்கோம். இவர் முதல் கட்சியாக ஆரம்பித்து இந்த பொசிஷனுக்கு வந்தார் அப்படின்றது கிடையாது. மக்களை அணுகி நான் நேர்முறையாக நான் மக்களை சந்திப்பேன், நான் பாத யாத்திரை செல்வேன், மக்களை சந்திப்பேன், இல்ல மக்களிடம் கேள்விகளை எதிர்கொள்வேன், இல்ல மாணவர்களிடம் கேள்விகளை எதிர்கொள்வேன், இல்ல இளைஞர்களிடம் கேள்வி எதிர்கொள்வேன் அப்படின்ற ஒரு பார்வை இன்னைக்கு வரைக்கும் அதுக்குதான் பதில் சொல்லிட்டாரு. தொடர்ச்சியா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இவர் மக்களை சந்திக்க மாட்டேன்றார், பிரச்சனையை வந்து விரிவாக பேச மாட்டேன்றார் அப்படின்றப்போல அவர் சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு. எல்லா தலைவர்களும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களை சந்திப்பாங்க, ஆனா நான் எல்லார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறேன்ற முடிவுரை எழுதிட்டாரு அந்த விமர்சனத்துக்கு அவரு. இல்லையே, முடிவுரைன்றது வாக்கு போடுறவர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதுதாங்க என்னோட முடிவு, நான் உங்களை சந்திக்க மாட்டேன், உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், அதனால நீங்க எனக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானும் வந்து நான் நல்லா மார்க்கெட் பண்ணேன், நான் சினிமாவை எப்படி மார்க்கெட் பண்ணுவோம், தூரத்துல இருந்து நான் ஒரு ஜாயிண்ட் ஸ்கில் 70mm மார்க்கெட் பண்ணுவேன், அதே மாதிரி பர்சனலா வந்து மார்க்கெட் பண்ணுவேன், அந்த மார்க்கெட்டிங் நடக்குது. அந்த மார்க்கெட்டிங்க்கும் அரசியல் மார்க்கெட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்குங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கலாம், எடப்பாடியார் அவர்களா இருக்கலாம், நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கலாம், இல்ல பிரதமர் மோடி அவர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாருமே மக்களை சென்று நேரடியாக சந்தித்து கேள்விகளை எதிர்கொள்கிறார்கள், மாணவரிடம் கேள்விகளை எதிர்கொள்கிறார்கள். பிரதமராக இருந்தா மன் கி பாத் இருக்கு, முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தார் அவரோட வாக்ஸ் நியூஸ் சந்திக்கிறாரு, எடப்பாடியாரா இருந்தா அவர் வந்து ஒவ்வொரு தொழிலை சார்ந்தவர்களையும், விவசாயிகளை சந்திக்கிறார், இண்டஸ்ட்ரியை சந்திக்கிறாங்க, மாணவர்களை சந்திக்கிறாங்க, ராஜேந்திரன் அவர்கள் பொதுமக்களை சந்திக்கிறார். எனக்கு புரியுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை செய்தியாளர்களை சந்திக்கல இல்லையா? பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து இந்த கேள்வியை கேட்காத பொழுது மன் கி பாத் ஒன் வே தானே, அது ஒன் வே தானே. ராமசாமி மையப்பன் அதிகமான டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணது அவர் அரசியல் வாழ்க்கைக்கு வந்ததுல இருந்து, அப்புறம் அவர் முதலமைச்சர் ஆன போதும், அவர் பிரதமரான பின்னர் அவர் வந்து அந்த மன் கி பாத், அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டராக்ஷனோட அவர் நான் அங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு அவரோட ஒரு
பாணியை அவர் தனியாக துவங்குகிறார். நான் மக்களிடம் டைரக்டா நான் இன்டராக்ட் பண்றேன். மன் கி பாத் மக்களால டைரக்டா கேள்வி கேட்க முடியுது. சாகித்ய சர்ச்சா என்ற மக்களிடம் டைரக்டா என்னால கேள்வி கேட்க முடியுது. இது இல்லாம பிரஸ் கான்பரன்ஸ் இருக்கு. அவருக்கு இன்னைக்கு பிரஸோட பகிர்ந்து கொள்வதற்கு பல கட்ட தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆனா விஜயோட இந்த ஸ்பீச்ல திமுகவும் அதிமுகவும் வேற வேறன்ற புள்ளி வைக்கிறார் இல்லையா? தொடர்ச்சியாக அந்த இடத்துல வைக்கிறாரு. திமுகவும் பாஜகவும் வேற வேற கிடையாது. அவங்க பாசிசம் அப்படின்னா நீங்க பாய்சன் அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா? எப்பவுமே ஆட்சியில் இருக்கக்கூடியவங்கள ஒப்பிட்டு பார்த்தே அரசியல் செய்யறாரா? இல்லங்க, ஏன்னா அவர் எதிராக ஒரு அரசியல் கட்சியை பார்க்காம அவரால் இந்த அரசியல் செய்ய வாய்ப்பே கிடையாது. அவர் இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்த்து செய்தால் மட்டும்தான் அவரால் அரசியல் செய்ய முடியும். இல்லாட்டி அவர் கூட்டணியாக போயிடுவார். அதுக்கப்புறம் எல்லாருமே டீம் பி டீம் சி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க மாதிரி அவர் ஏதோ ஒரு டீமுக்கு டீம் பியோ டீம் சியோ டீம் டியாவோ போயிடுவார். அதனால அவர் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் கட்சிகளை எதிர்த்து செய்வது அப்படின்றது ஒரு நல்ல பார்வைதான். ஒரு டெமோக்ரஸியில யாரா இருந்தாலும் டிபேட் பண்ண வேண்டியது, கேள்வி கேட்க வேண்டியது அவர்களோட உரிமை. அதற்கான வாய்ப்பு இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா அந்த வாய்ப்பு அப்படின்றத பயன்படுத்தி சரியான ஸ்பெசிபிக்கான கேள்வி இருக்கிறதா அப்படின்னு, வெறும் பாசிசமா பாய்சனா அப்படின்னு ஒரு ஜெனரல் கேள்வி இருக்கு. அப்போ இரண்டு பேருக்கும் மேனிஃபெஸ்டோ இருக்கு. திமுக அவர்களோட மேனிஃபெஸ்டோல இருக்க 55 கேள்விகள் எத்தனைக்கு அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள், எத்தனை 4.5 ஆண்டு காலத்தில் எத்தனை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. அவங்க முதல் 3 கேள்வி நீட்டு, அதுக்கப்புறம் மக்களோட சேஃப்டி செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் டாஸ்மாக். எத்தனை டாஸ்மாக் எண்ணிக்கை குறைத்திருக்கிறீர்கள், மக்களோட சேஃப்டி செக்யூரிட்டி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இல்ல நீட்டுக்கு என்ன செய்திருக்காரு, 3 கேள்விக்கு அவர் கேள்வி கேட்டிருக்காரா, பதில் சொல்லியிருக்காரா, இல்ல அவரோட ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு சொல்லட்டும். இல்ல பாஜக அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இதுல எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் என்ன இருக்கும், எக்கானமி எப்படி வளரும் அப்படின்ற பார்வை, அதுக்கப்புறம் செல்ஃப் கவர்னன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் எப்படி இருக்கும், கவர்னன்ஸ்ல எல்லாருக்கும் எப்படி பார்ட்டிசிபேஷன் இருக்கும், இதற்கான ஸ்பெசிபிக் கேள்வியோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையோ இருந்தா அதற்கான என்ன ஒரு பொசிஷன் இருக்கு அப்படின்னு விஜய் எடுத்திருக்காரா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப நான் வெளிப்படையா கேட்கிறேன் ராமசாமி மையப்பன், தாவேகாவினுடைய தலைவர் விஜயோடைய இந்த பேச்சு உரைன்றது எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தியிருக்காதா? இல்லங்க, அது சினிமா தாக்கம் போல, அது ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன். இன்னைக்கு நான் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரிகிறது. ஏன்னா அந்த வார்த்தை நன்றாக இருக்கிறது. ஆனா நான் வாக்குப்பெட்டிக்கு சென்று நான் உங்களுக்காக பட்டனில் ஒரு இதை பிரஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எனக்காக என்ன சேஞ்ச கொண்டு வருவீங்க? பெருசாக ஒண்ணும் இல்ல. என்னோட கான்ஸ்டன்சில என்ன சேஞ்ச் ஆகும், என்னோட பர்சனல் லைஃப்க்கு என்ன புரியுது. ஆனா அந்த புள்ளியில அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார் இல்லையா? நான் யாரை எதிர்த்து அரசியல் செய்யறேன்னா திமுக, பாஜக, அதிமுக இந்த 3 பேரையுமே விமர்சிக்கிறார் இல்லையா? அரசியல் செய்யட்டுமா? மக்களுக்காக என்ன செய்வார்? நான் ஒரு சின்ன தொகுதியில் இருக்கிறேன், இல்ல நான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன். அங்க தண்ணி பிரச்சனை இருக்கு, தண்ணிக்கு என்ன பண்ணுவாரு? இல்ல இங்க சென்னையில இருக்கேன், சென்னையில அர்பன் பிளானிங்க்கு என்ன பண்ணுவாரு? இல்ல இங்க இருக்க ரோடுக்கு என்ன பண்ணுவாரு? இல்ல இங்க இருக்கவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவாரு? ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஒரு பிளான் சொல்லட்டும். நானும் அரசியலுக்கு பல பிளான் சொல்ல முடியும். நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னா நான் இவர்களை எதிர்ப்பேன், நான் லெனினை எதிர்ப்பேன், நான் ஸ்டாலினை எதிர்ப்பேன், நான் எடப்பாடியாரை எதிர்ப்பேன், நான் இவரை எதிர்ப்பேன், அவரை எதிர்ப்பேன், நான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கலாங்க. அந்த மாதிரி சொல்றது அரசியல் கிடையாது. நான் இந்த செயலை செய்வேன், இவ்வாறு செய்வேன் அப்படின்னு ஒரு டெமோக்ராட்டிக்கா சொல்லட்டும். மக்கள் வாக்களிக்க வேண்டும். நான் ஒரு மேனிஃபெஸ்டோல நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் இருக்கு. அந்த ப்ராமிஸை எவ்வாறு செயல் திட்டம் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நான் மட்டும் இல்ல, மூத்த பத்திரிகையாளர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க இத்தனை ஆண்டு காலம் பல அரசியல் தலைவர்களை பார்த்திருக்காங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார், காமராஜர் அவர்கள் என்ன சொன்னார், இல்ல எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார், அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அது எவ்வாறு அந்த செயலை நான் செய்து முடிப்பேன் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல. விஜய் அவர்கள் இதெல்லாம் நான் எதிர்க்கிறேன், எதிர்க்கிறதுல பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு ஆன்டி எஸ்டாபிளிஷ்மென்ட் பர்சனா இருக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்வீங்க மக்களுக்காக அப்படின்றத சொல்லுங்க. எப்படி அதை செயல்படுத்துவீங்க? எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னா அதற்காக எவ்வாறு வருவாய் ஈட்டுவீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். பேசலாம்.